எஃப்டிபி நேயர்களுக்கு வணக்கம். 2026 தேர்தலுக்கான மாவட்ட வாரியான கள நிலவரங்களை பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்க இருக்கும் மாவட்டமானது கன்னியாகுமரி மாவட்டம். இந்த மாவட்டத்தில் கள நிலவரம் எவ்வாறு இருக்கிறது? இதை பற்றி பேச நம்மோடு வம்சி அவர்கள் இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம் சதீஷ். எப்படி இருக்கு முதலாவதாக கன்னியாகுமரி களம்? கன்னியாகுமரி களம் வந்து இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் நம்ம வந்து இந்த மாவட்டத்தோட ஆரம்பிச்சிருக்கணும். அது நம்ம இப்ப ஆரம்பிக்கும்போது காங்கிரஸ் பாஜக வேட்பாளர் பட்டியல் வரல, அதனால நம்ம தூத்துக்குடியில ஆரம்பிச்சிருந்தோம். இப்ப கன்னியாகுமரி வரும்போது ஏன்னா இப்ப நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன்னா வேற மாதிரி இருந்திருக்கு, இன்னைக்கு சொல்லியிருந்தேன் வேற மாதிரி. ஏன்னா அந்த வேட்பாளர் பட்டியல் வந்த பிறகு ரொம்பவே ஒரு பல டைனமிக்ஸ் மாதிரி இருக்கு. அதுல வந்து மிகப்பெரிய சேஞ்ச் ஆஃப் டைனமிக்ஸ் என்னன்னா, இப்போ கன்னியாகுமரியில எடுத்துட்டீங்கன்னா இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள்ல வந்து இப்போ 2021 தேர்தலில் 2 என்டிஏ கூட்டணி, அதாவது நாகர்கோயில்ல பாஜக, கன்னியாகுமரியில அதிமுக தலைவர் தலவாய் சுந்தரம், அப்புறம் கன்னியாகுமரியின் மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய இந்த கிறிஸ்டியன் பெல் சீட்ஸ் குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிளியூர், இங்கெல்லாம் ட்ரெடிஷனல் டிஎம்கே காங்கிரஸ் தாங்க. அதில் பத்மநாபபுரத்தில் திமுகவும் மற்ற 3 தொகுதியிலும் காங்கிரஸ் வெற்றி பெற்றிருந்தது. இங்கே இப்போ என்ன சேஞ்ச் ஆயிருக்குன்னா, நான் எதிர்பார்த்தது வந்து நாகர்கோயில் சட்டமன்ற தொகுதியில் பாஜக வேட்பாளராக முன்னாள் மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணன் அவர் ஃபீல் பண்ணுவாருங்க நான் நினைச்சேன். ஏன்னா இன்றைய சிட்டிங் எம்எல்ஏ திரு எம்ஆர் காந்தி வந்து அவருக்கு வயசு வந்து 8 இயர்ஸ் மேல ஆயிடுச்சு. பாஜக ரூல் வந்து 75 இயர்ஸ்க்கு மேல கொஞ்சம் 75+ ஆட்கள்லாம் கொஞ்சம் ஒதுக்கிட்டு புதியவர்களுக்கு வாய்ப்பு தருவாங்க அப்படின்ற அந்த பார்வை இருந்து பொன்னாரும் இப்போ 75 கிட்ட இருக்கிறதால எம்ஆர் காந்திக்கு பதிலாக அட்லீஸ்ட் வாய்ப்பு கொடுப்பாங்கன்னு நான் நினைச்சேன். ஆனா டு மை சர்ப்ரைஸ் எம்ஆர் காந்திக்கு திரும்ப வாய்ப்பு அளிக்கப்பட்டது. எம்ஆர் காந்தியை பொறுத்தவரை என்னன்னா, அவர் கடந்த முறை போட்டியிடும் போது அவருக்கு ஒரு சிம்பதி ஒர்க் அவுட் ஆச்சு. ஆனா எம்ஆர் காந்தி என்றவர் வந்து 1960 தேர்தலில் போட்டிட்டு இருக்காரு. அவர் வந்து ஜனசங்காலத்திலிருந்தே இருக்காரு. அவர் பாஜகல அவர் வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம கொஞ்சம் இருந்தா தன்னோட சொத்து எல்லாமே இந்த இயக்கத்துக்காக ஆர்எஸ்எஸ் இதுக்கெல்லாம் கொஞ்சம் இழந்த மனிதர். அவர் பெருசு தன்னை விளம்பரப்படுத்திக்கூடிய அவர். ஸோ அவருக்கு வந்து கொஞ்சம் சிம்பத்தி இருந்தால, இன்னும் சொல்லப்போனா நாகர்கோயில் இருக்கிற கிறிஸ்துவர்கள் கூட அன்னைக்கு எம்ஆர் காந்திக்கு வாக்களிச்சாங்க. கடைசி தேர்தல் எப்படியோ ஜெயிக்கிச்சுன்னு அவரும் ஒரு 5% ஓட் டிஃபரன்ஸ் அன்னைக்கு ஜெயிச்சார். ஆனா இன்னைக்கு வந்து மீண்டும் எம்ஆர் காந்தி அங்க போட்டியிடுதால் அந்த போன தடவை ஒர்க் அவுட் ஆன சிம்பத்தி ஒர்க் அவுட் ஆகல. போன தடவை எம்ஆர் காந்திக்கு எதிராக திமுகவில் இருந்து அன்றைய திமுக மாவட்ட செயலாளர் சுரேஷ் ராஜன் கண்டெஸ்ட் பண்ணார். சுரேஷ் ராஜன் வந்து நாடார் கிடையாது, அவர் பிள்ளமா இருக்கும். ஓகே, ஸோ நாடார் கன்சாலிடேஷனும் எம்ஆர் காந்திக்கு இருந்தது. சுரேஷ் ராஜன் 40% மேலே எடுத்துருக்காரு ஓட்டு. ஸோ இது எல்லாம் இந்த ஃபேக்டர்ஸ் எல்லாமே எம்ஆர் காந்திக்கு ஃபேவரபுளாக இருந்தது. இன்னைக்கு எம்ஆர் காந்திக்கு பதிலாக பொன்னாருக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்க. பொன்னார் பொறுத்த வரைக்கும் இப்போ கன்னியாகுமரியில் பாஜகன்றால் அது பொன் ராதாகிருஷ்ணன் தான். அவர் தான் அந்த கட்சியின் முகம் கன்னியாகுமரி. ஸோ அவருக்கு வந்து சீட்டு மறுக்கப்பட்டது உள்ளுக்குள்ள திருப்தி. போன தடவை வந்து சட்டமன்ற தேர்தல் நடக்கும்போது அந்த கன்னியாகுமரி இடைத்தேர்தல் நடந்தது, பார்லிமெண்ட் இடைத்தேர்தல். வசந்தகுமார் மறைந்ததால் அதுல வந்து பொன் ராதாகிருஷ்ணன் கண்டெஸ்ட் பண்ணாரு. அதனால பெருசா அதிருப்தி இல்லை. இப்போ பொன் ராதாகிருஷ்ணன் வந்து அசம்பிளிலே கண்டெஸ்ட் பண்ணாரு. இத்தனைக்கும் அவர் சீட் எதிர்பார்த்திருந்தாரு. கண்டெஸ்ட் பண்ணாதது வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவு. இப்போ ஸோ இந்த பின்னடைவு வந்து பாஜக வந்து எம்ஆர் காந்திக்கு 100% அதை கொண்டு வர முடியுமா, ஓட்டு கொண்டு வர முடியுமா அப்படின்றது அதை பொறுத்து பார்க்கணும். ஏன்னா நீங்க பாத்தீங்கன்னா ஒரு செக்ஷன் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் நாடார்ஸ் வந்து எம்ஆர் காந்திக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. நாடார்ஸ் எம்ஆர் காந்திக்கு ஓட்டு போட்டிருக்காங்க. அது வந்து சுரேஷ் ராஜன்ற பிள்ளைமாருக்கு எதிராக. இப்போ திமுக ஆஸ்டின் ஒரு கிறிஸ்டியன் நாடாரை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அவருக்கு எதிராக வந்து அந்த கிறிஸ்டியன் நாடார் போன வாட்டி எம்ஆர் காந்தி கிடைச்ச ஓட்டு இந்த வாட்டிக்கு ஃபுல்லா கிடைக்காது. இவர் ஓரளவுக்கு பிரிச்சு எடுத்துருவாங்க. நம்ம திமுகவும் நாங்கள் நினைச்ச ஃபர்ஸ்ட் ஹிந்து நாடாரை போட்டு கொஞ்சம் பெனிஃபிட்டா இருந்திருக்கணும். பட் ஆனால் அவங்க திமுக உள்ளன்னு சொல்ற அவங்க வர்ற ஓட்டு கிறிஸ்டியன் ஓட்டு, அந்த ஓட்டு கரெக்டாக பாலிடிக்ஸ் பண்ணி இவர் கண்டெஸ்ட் பண்ணிருக்காங்க. இப்போ பொன்னார் கண்டெஸ்ட் பண்ணாததால அதுல கொஞ்சம் பாஜக ஓட்டு கொஞ்சம் அதிருப்தி ஃபுல்லா டிரான்ஸ்ஃபர் ஆகுமான்ற சந்தேகம் தான். ஸோ அதனால அது பிளஸ் திமுகவை பொறுத்தவரை இங்க பக்கத்துல இருக்க கன்னியாகுமரி தொகுதியிலையும் ஒரு ஹிந்து நாடான மகேஷ், நாகர்கோயில் மேயரா இருந்த மகேஷ் வந்து கன்னியாகுமரி தொகுதியில் கண்டெஸ்ட் பண்றாங்க. அதுவும் இங்க ஒரு பாசிட்டிவ் இம்பாக்ட் கொடுக்கறதால நிச்சயமா வந்து
இந்த தொகுதியில வந்து நான் ஒரு ஆஸ்டின் நல்ல லீடிங்ல இருக்காருன்ற மாதிரி தான் சொல்றேன். எம்ஆர் காந்திக்கு மீண்டும் வாய்ப்பு கொடுத்தது பிஜேபி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் மிஸ்டேக். பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு கொடுத்தது. பொன் ராதாகிருஷ்ணன் இருந்ததுன்னா அவருக்கு ஒரு சென்டர் லீட்ல வெற்றி வர வாய்ப்பு இருந்திருக்கு. இப்ப இன்னைக்கு வந்து பிஜேபி பெருசா எந்த அளவுக்கு கேடர்ஸ் மத்தியில ஒரு சோர்வு இருக்கு. அது மட்டும் இல்ல நாடார் மத்தியிலே ஒரு ஒரு அன்னசிவிங் நாடான எம்ஆர் காந்திக்கும் ஒரு மத்திய அமைச்சரா இருந்த பொன் ராதாகிருஷ்ணனுக்கு உள்ள டிஃபரன்ஸ் நிறைய இருக்கு. அது பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வாய்ப்பு அளிக்காது ஒரு திருப்தி இருக்கு. அதுவும் பாஜக எதிராக இங்க போகுன்றதால நான் வந்து இங்க ஆஸ்டின் வெற்றி வர வாய்ப்பு இருக்குன்றத நாகர்கோவில் தொகுதி போறேன். இதுக்கு அடுத்து கன்னியாகுமரி தொகுதி பொறுத்தவரை அங்க ஃபைட் வந்து ரொம்ப ரொம்ப க்ளோஸ் ஆகிருக்கும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். கொலைச்சலை பொறுத்தவரை கன்னியாகுமரி வெஸ்டர்ன் பார்ட்ல இருக்கிற சட்டமன்ற தொகுதியில பெருசா ஃபைட் இருக்கும்னு நான் எதிர்பார்க்கல. அதெல்லாம் பிஜேபிக்கு அதிமுக மொத்தமா அந்த தொகுதியில தராத்திருக்காங்க. இங்க வந்து என்னன்னா காங்கிரஸ் தரப்புல கேண்டிடேட் மாத்திருக்காங்க. தொடர்ந்து மூன்று முறை வெற்றி பெற்ற திரு பிரின்ஸ் மாத்திட்டு அவங்க தாரகை கட்பத்துக்கு கடந்த மாதிரி விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியோட எம்எல்ஏ இருக்க தாரகை கட்பத் மீனவர் சமூகத்தை சேர்ந்தவங்க வந்து இங்க வந்து கேண்டிடேட்டா போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மீனவர் சமூகத்துக்கு கேண்டிடேட் கொடுக்கறதால அந்த மீண்டும் அந்த டிஸ்ட்ரிக்ட்ல முழுக்க இது ஒரு பாசிட்டிவ் இம்பேக்டும் அவங்க திமுக கூட்டணிக்கே ஒரு நல்ல பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குன்றதால இங்க வந்து தாரகை கட்பத்துக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளா வெற்றி பெறாங்கன்னு நான் நினைக்கிறேன். அடுத்து பத்மநாபபுரம் கான்ஸ்டிடுவன்சியில வந்து ஒரு சர்ப்ரைஸ் நமக்கு இருந்தது. ஏன்னா இதுல வந்து திமுக அமைச்சர் தொகுதி அமைச்சர் மனோ தங்கராஜ் போட்டியிட தொகுதி. ஆனா திமுக வந்து மனோ தங்கராஜுக்கே இந்த வாய்ப்பு அளிக்காம இந்த தொகுதியை வந்து சிபிஎம் கொடுத்துட்டாங்க. அந்த தொகுதியில சிபிஎம் திமுக இந்த வாட்டி நிக்கல. அப்ப அதிமுக கூட்டணியில பாஜக கண்டெஸ்ட் பண்றாங்க. அப்புறம் நாம் தமிழர்ல கூட கீழன்ற ஒரு கேண்டிடேட் நிக்கிறாங்க. அப்புறம் தாவேக்கால சர்ப்ரைசிங் கொஞ்சம் கிருஷ்ணகுமார்ன்ற ஒரு ஹிந்து கேண்டிடேட்டை இங்க கேண்டிடேட் போட்டிருக்காங்க. ஸோ இதுல வந்து இன்ஃபேக்ட் 4மே ஒரு ஹிந்து கேண்டிடேட். சிபிஎம் செல்லசாமி அவர் ஹிந்து நாடார். அப்புறம் இங்க ரமேஷ்ன்ற ஒருத்தர் வந்து யாதவ் சமூகத்தை சேர்ந்த பாஜக கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் டிவிகே என்ற நிற்கிறதால இது வந்து பெருசா கிறிஸ்டியன் ஓட்டு பெருசா புரியாது. ஓரளவுக்கு சிபிஎம் கம்ஃபர்டபுளா வெற்றி பெறக்கூடிய சூழல் தான் இந்த தொகுதியில இருக்கு. அடுத்து விளவங்கோடு சட்டமன்ற தொகுதியில பொறுத்தவரை இந்த முறை வந்து காங்கிரஸ்ல இருந்து டிடி பிரவீன்ற ஒரு கேண்டிடேட் கொடுத்துருக்காங்க. இன்னொரு இந்துவா இல்ல கன்வெர்ட் விஷயத்துல கிறிஸ்டியன் நடாரு. பாஜக விஜயதரணி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ தொடர்ந்து 3 முறை வெற்றி பெற்ற முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏ விஜயதரணிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் நாம் தமிழர் இருந்து மரியா ஸ்டெல்லா. அப்புறம் டிவிக்கு வந்து மைக்கேல் குமார் கேண்டிடேட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல வந்து எப்படி போகும்னா இந்த விளவங்கோடு தொகுதியில இதுக்கு முன்பாக தாரகை கட்பட் வந்து வெற்றி பெறுறாங்க இடைத்தேர்தல்ல. ஆனா அவங்கள வந்து மாத்தும் பொழுது இந்த இடத்துல வேற விஜயதாரணிக்கு வெயிட்டான கேண்டிடேட் ஒருத்தவங்க போடணும். ஆனா கேரளாவில் பொறுப்புல இருக்கக்கூடிய ஒருத்தவரை வந்து இந்த இடத்துல போடுறாங்கன்னா அதுக்கு பின்னணியில என்ன இருக்கும்னு இருக்கு. அது பெரும் சர்ச்சையாவும் இப்ப மாறி இருக்கு. முதல்ல சர்ச்சை அந்த நபர் கேரளா காங்கிரஸ் அதை பொறுப்புல இருக்கான்ற மாதிரி தான் செய்திகள் வருது. அவர் கேட்ட அந்த அங்க இருக்க கிராமம் வந்து பார்டர்ல இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. பட் நெவர்தலெஸ் நம்ம விளவங்கோடு தொகுதியோட தன்மை முதல்ல புரிஞ்சுக்கணும். முதல்ல விஜயதாரணி இங்க 3 முறைக்கு வெற்றி பெற்றாங்க. விஜயதாரணி இந்த தொகுதியை சேர்ந்தவங்களா? கிடையாது. கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவங்களா? கிடையாது. அவங்க கிறிஸ்டியனும் கிடையாது, அவங்க நாடாரும் கிடையாது, பிள்ளைமாரி. ஆனா அப்படிப்பட்ட கேண்டிடேட் இங்க ஒரு 3 முறை தொடர்ந்து வெற்றி பெறாங்கன்னா அவர்களோட ஒரே முகவரி இவங்க காங்கிரஸ் இருந்து போட்டிடுறாங்க. ஸோ காங்கிரஸ் இருந்து யார் நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான். ஸோ அந்த சூழல் இருக்கும்போது அவங்க கேரளாவில் இப்போ எலெக்ஷன் போயிட்டு இருக்கு. அங்கே கொஞ்சம் ஒர்க் பண்ணுவோம். அங்கே சீட்டு கொடுக்க முடியல. அவங்களுக்கு வந்து அந்த கட்சி வந்து இங்க சீட்டு கொடுத்தா அது ஒன்றும் பெரிய இல்லாத இன்டர்னலா அவங்க பண்ற விஷயம் தான். காங்கிரஸ் யார் நின்னாலும் ஜெயிக்கலாம். நீங்க நார்த் இந்தியா காங்கிரஸ் யாரோ வந்து நின்னாலும் ஜெயிக்கக்கூடிய தொகுதி தான். ஏன்னா இங்க ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் சென்டிமெண்ட் கொஞ்சம் நிறைய இருக்கு. இப்போ நீங்க விஜயதரணியே வந்து 2011, 15, 21 3 முறை வெற்றி பெற்ற விஜயதரணி 22 சட்ட இடைத்தேர்தலில் கண்டெஸ்ட் பண்ணல. பிஜேபி ஜெயசீலன் ஒரு கேண்டிடேட் அவங்க 35% ஓட்டு எடுக்கிறாங்க. ஒருவேளை இங்க வந்து ஒரு தாவேக்கா நாம் தமிழர் கொஞ்சம் ஓட் ஸ்பிளிட் ஆனா கொஞ்சம் இங்க வர வாய்ப்பு இருக்கு. பட் ஆனா காங்கிரஸ் இங்க வந்து 45-50% வெற்றி பெறக்கூடிய தொகுதி இது. இன்ஃபேக்ட் பிஜேபி ஓட்டும் கொஞ்சம் அங்க ஸ்பிளிட் வாய்ப்பு கொஞ்சம் இருக்கு.
அதனால கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இந்த தொகுதியில காங்கிரஸ் வெற்றி பெறுவாங்க தான் நான் நினைக்கிறேன். அதைத் தொடர்ந்து இறுதியாக கிள்ளியூர் சட்டமன்ற தொகுதி. கிளியூர் சட்டமன்ற தொகுதியில இன்றைய காங்கிரஸ் சட்டமன்ற கட்சி தலைவர் ராஜேஷ்குமார் கண்டெஸ்ட் பண்றாங்க. பிஜேபியிலிருந்து பிஜேபி கூட்டணியிலிருந்து தமிழ் மாநில காங்கிரஸ் கண்டெஸ்ட் பண்றாங்க. தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து நிவின் சிமோன் கண்டெஸ்ட் பண்றாங்க. ஆக்சுவலி அவங்க வந்து தமிழ் மாநில காங்கிரஸ் வந்து அந்த ஜான் ஜேக்கப்னு கேண்டிடேட் 2006-11 வெற்றி கேண்டிடேட். அவர் வந்து மறைந்த பிறகு அவரோட சன் தான் இந்த நிவின் குமார் நினைக்கிறேன். அந்த தமிழ் மாநில காங்கிரஸ் பொண்ணு அவர் சன்னுக்கு சீட் தராங்க. இங்க ராஜேஷ்குமார் காங்கிரஸ் திறந்தை என்று வெற்றி பெற்றார். நாம் தமிழ்லேருந்து ஹில்மரும் தாவேக்கர் சபீர்னு கேண்டிடேட் போட்டிருக்காங்க. இதுலயும் கிட்டத்தட்ட மற்ற தொகுதியில் இருக்க தன்மை தான். இது வந்து ஓவர்வெல்மிங்கா காங்கிரஸ். நீங்க பாத்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இங்க வந்து கிட்டத்தட்ட 60% அப்படி ஜெயிச்சுட்டு வராங்க. 50% 60%. ஸோ பிஜேபி ஒரு அணியில இருந்தா இங்க ஓவர்வெல்மிங் கன்சால்டேஷன் இங்க நடக்குது. அதுல காங்கிரஸ் வெற்றி பெற்றார். இந்த முறையும் ராஜேஷ்குமாருக்கு அந்த கன்சால்டேஷன் கொஞ்சம் பெரிய அளவுக்கு பலன் தரும்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்க வந்து பிஜேபி இருக்கிற ஹிந்து வாக்குகளும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குன்றதால தாவேக்கா நாம் தமிழ் ஸ்பிரிட் ஏற்படுத்தினாலும் அவங்க வந்து ஓரளவுக்கு டீசெண்டாக எடுத்துருவாங்கன்னு தான் நினைக்கிறேன். கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 6 சட்டமன்ற தொகுதிகளுடைய நிலவரத்தை பார்த்தோம். இந்த 6 சட்டமன்ற தொகுதிகள் கன்னியாகுமரி, நாகர்கோவில், குளச்சல், பத்மநாபபுரம், விளவங்கோடு, கிள்ளியூர். இதுல 5 தொகுதிகளில் திமுக கூட்டணி வெற்றி பெறுவதற்கு பெரும் வாய்ப்பு இருக்கு. உறுதியா வெற்றின்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. ஆனா கன்னியாகுமரியில மட்டும் ஒரு க்ளோஸ் ஃபைட் இருக்கும், ஒரு இருபறி நிலைமை வந்து தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய நிலவரங்களை தெளிவாக பார்த்தோம். மேலும் ஒரு மாவட்டத்தில் சந்திக்கலாம். நன்றி.